நீங்க கல்யாணம் ஆன புதுசுல வந்து உங்கள வந்து நீங்க நடிக்க போக வேண்டாம் அப்டின்னாரு. அப்புறம் எப்படி மேம் நீங்க நடிக்க வந்தீங்க மறுபடியும்? கல்யாணம் முடிஞ்சு நான் பல வருஷம் நடிக்கலையே. 18 வருஷம் நடிக்கவே இல்லையே. என்னோட வீடு போயிடுச்சு. பல கோடி ரூபா வீடு. அது கேட்டு என்ன அடிச்சாரு. அப்பாவுக்கு தெரியாம நான் எடுத்து குடுத்தேன். அத கையெழுத்து வாங்குனாரு. இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன தெரியுமா? 120 கோடி ரூபா. அப்ப இவரு கலாட்டா பண்ணாரு. அதெல்லாம் அடிக்க போக்கூடாது. நான் செத்து போவேன். நான் சொன்னேன், நீங்க செத்து போங்க. 10 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துருவாரு 2 மாசம். லட்சக்கணக்குல ரூபாய் செலவாகும். நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட இல்லைங்க, என்ன இல்லை மயிறு இல்லை இப்படின்ட்டாரு. சொல்லி அடிச்சாரு பாரு என்ன. அடிச்ச அடியில் நான் போய் சோஃபாவில் போய் விழுந்துட்டேன். இந்த மாதிரி சோஃபாவில் போய் அது இனிமேல் பாப்பா அவனோட அந்த புறம்போக்கோட வரக்கூடாதுன்னு இப்படி சொல்லிட்டார் போல இருக்கு. கேட்டோன்னா எங்கள் அப்பா வந்துருச்சு. நிறைய பேருக்காக அவர் பாடுபட்டிருக்கார். ஆனால் யாருக்கும் அந்த நன்றி விசுவாசமே இல்லாமல் போச்சு. ஏதாவது நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எனக்காவது ரொம்ப தனியாக இருக்குமே அப்படி வந்து எனக்கு நான் ஃபீல் ஆயிடுச்சு. நான் படுத்துட்டு இருந்தேன்னா என் பக்கத்தில் சிகரெட் ஸ்மெல் வரும். அவங்க அப்படியே சொன்னாங்க, உங்களை கூப்பிட்டு போகிற வரைக்கும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார், அவர் உங்களை விட்டு போக மாட்டார். நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, உங்களை எல்லா சீரியலும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வில்லியாக நம்மளை எல்லாருமே ஒரு மிரட்டியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ மேம். நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் வந்து உங்களை வந்து நீங்கள் நடிக்க போக வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் எப்படி மேம் நீங்கள் நடிக்க வந்தீங்க மறுபடியும்? கல்யாணம் முடிஞ்சு நான் பல வருஷம் நடிக்கலையே. 18 வருஷம் நடிக்கவே இல்லையே. நான் எங்கே நடித்தேன்? 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நிறைய லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. என்னோட வீடு போயிடுச்சு. பல கோடி ரூபா வீடு. அது வந்து அப்பா எங்களுக்காக எழுதி வச்சு விடு. எனக்கும் தம்பிக்கு எழுதி வச்சு விட. கேகே நகரில் சிபிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் வரும். அதுக்குள்ளே போனால் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் இந்தியன் பேங்க் வரைக்கும் எங்களோட இடம். மாந்தோப்பு அது இது எல்லாம் வச்சுருந்தோம். ஃபுல்லாக எல்லாமே இருந்தது எங்களுக்கு. அந்த டைமில் இவருக்கு ஏதோ கடன் பிரச்சனை வந்து ஒரு 2 லட்ச ரூபா வேணும்னார். அந்த 2 லட்ச ரூபா வேணும்னோடனே இது என்னோட பத்திரம் மட்டும்தான் கையில் இருக்குது. அதில் கடன் எதுவுமே இல்லை, வேறு கடனெல்லாம் இல்லை. பத்திரம் எங்கள் கையில் இருக்குது, இதாக தான் இருக்குது. அது கேட்டு என்னை அடித்தார். அப்பாவுக்கு தெரியாமல் நான் எடுத்து கொடுத்தேன். அதை கையெழுத்து வாங்கினார். ஏதோ பிளாங்க் பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தான் தான், ராமச்சந்திரன். அந்த ஆள் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அப்போயே எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஆள் ஃப்ராடு, அந்த ஆளை நம்பாதீங்கன்னாங்க. ஏற்கனவே இவரை பல விஷயத்தில் இவரை ஏமாத்தின ஆள். திரும்பவும் ஏமாத்துறதுக்காக மறுபடியும் வந்து நல்லா பழகி இழகி எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் வச்சு அந்த வீடு போயிடுச்சு. ஜப்தி ஆயிடுச்சு அந்த வீடு. இன்றைக்கி அதோட வேல்யூ என்ன தெரியுமா? 120 கோடி ரூபா. அவ்வளோதான். இது நமக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கே போனோன்னா நாங்கள் வளர்ந்தது படித்தது எல்லாமே அங்கே தான். அந்த வீடு பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சொத்தெல்லாம் என் குழந்தைங்களுக்கு போக வேண்டியது, என் தம்பிக்கு போக வேண்டியது. இன்றைக்கி என் தம்பியும் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கான், நானும் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன். இன்னைய வரைக்கும் என்னால் அதில் திருப்பி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் இவர் படுத்த படுக்கையானார். அவருக்கு நிறைய செலவுகள் ஆச்சு. அந்த டைமில் தான் 1997 தான் நான் வந்து நடிக்க முடிவெடுத்தேன். அது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராமலிங்கம், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அவர் சொல்லி தான் வந்து நான் என்னோடய ஃபோட்டோ பார்த்து அவர் ஃபோட்டோஸ் எடுத்தார். என்னை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து, இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கேன் சாந்தி, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கலாம் கம்பெனிக்கெல்லாம், யாராவது நல்ல கேரக்டர் ரோல் வந்தால் நீ போ அப்படின்னாரு. அப்போ இவர் கலாட்டா பண்ணார், அதெல்லாம் அடிக்க போகக்கூடாது, நான் செத்து போவேன். நான் சொன்னேன், நீங்கள் செத்து போங்க, பசங்களை படிக்க வைக்க வேண்டாமா? நம்ம லைஃப் வாழ்ந்து முடிச்சிட்டோம். நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. லைஃப்பில் நார்மல் பீப்புளும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் போதும். நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒன்று சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு யார் தகப்பன் யார் தாயின்ற கன்ஃபியூஷன் வந்துடுது உலகத்தில். இது வரக்கூடாதுங்கிற ஒரு பட்சத்தில் தான் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் செத்து போங்க, எனக்கு நோ ப்ராப்ளம். பசங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும்.
நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோங்கிறதுக்காக பசங்களையும் நம்ம கஷ்டத்துல ஈடுபடுத்த முடியாது இல்லையா? நம்ம இருக்கிறது என்னமோ நம்ம சாப்பிட்டு வாழலாம். இதுக்கடையில பல கஷ்டம்மா, பல கஷ்டங்கள், பல கஷ்டங்கள். நீங்க மற்ற இன்டர்வியூலெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய என்னோட பொருளெல்லாம் விற்று நான் சாப்பிட்ருக்கேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், பல நாள் பட்னி கடந்திருக்கோம். புரியுதா? அதனால வந்துட்டு இதையெல்லாம் கடந்து நான் நிறைய கடந்து வந்தேன். அந்த 25 வருஷத்துல நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன்னா இன்னைக்கும் எனக்கு நடுக்கம் வரும். நான் இவ்வளவும் கடந்து வந்தேனா? ஒரே வார்த்தை, இதுவும் கடந்து போகும்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்னன்னா 25 வருஷத்தை நான் கடந்து வந்தேனா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வி. இன்னைக்கு என்ன நான் சில நேரம் கேட்டுக்கிற கேள்வி தான். நான் தனியாக தான் படுப்பேன். நான் சில நேரம் ராத்திரியில் எனக்கு தூக்கம் வராதப்போ இப்படியே விட்டதை பார்த்துட்டு நான் யோசிக்கிற விஷயம், 25 வருஷத்தை நான் கடந்து வந்தேனா, இல்லை 50 வருஷத்தை, 20 வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து, அது ஒரு 25, இது ஒரு 25, 45 வருஷத்தை நான் கடந்து வந்தேனான்னு யோசிப்பேன். இதான் லைஃப். அன்னைக்கு அப்படி டிசிஷன் எடுத்து நான் இறங்கி உதயான் படம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. அதுக்கப்புறம் ஜோடி பண்ணேன். அதுக்கப்புறம் பெண்ணின் மனதை தொட்டு, மனதை திருடி விட்டாய், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன். பார்த்திபன் கனவு, அந்நியன், கடையில் வேறு நிறைய படங்கள் பண்ணேன். அவ்வளோதான். இந்த படங்கள் எல்லாம் வந்து நான் பண்ணும்போது கூட கரெக்ட் டைமுக்கு போவேன். இவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். 10 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் இவர் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துருவார் 2 மாதம். லட்சக்கணக்கில் ரூபாய் செலவாகும் கடன். அப்போ தான் மெட்டியோலி கமிட் ஆனேன். மெட்டியோலி கமிட் ஆன டைமில் சித்திக் சார் வந்து அந்த கேரக்டர் எனக்கு கிடச்சதே பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த மாதிரி அந்த ஒரு டெசிஷனில் தான் இது. இல்லைன்னா அவரை தள்ளி விட்டு தான் நான் நடிக்க வந்தேன் இதில். அதுக்கப்புறம் எனக்கு மெட்டியோலி வந்தது. மெட்டியோலி நடிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. லாஸ்ட் படம் நான் இண்டஸ்ட்ரி விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் படம் நெஞ்சத்தை இல்லாதே, அது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு வந்து அதுக்கு பெரிய அவார்டெல்லாம் கிடச்சிது அந்த படத்துக்கு. என்னால் எதுக்குமே போக முடியல. நான் இல்லை அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகல, அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மெட்டியோலி ஆரம்பித்து அந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போச்சு. 2005 இந்த ஒவ்வொரு இதுவும் இவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, எனக்கு இந்த வரவு பூரா எனக்கு செலவு தான். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு என்னை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ராதிகா அம்மா தான். அவங்கள சின்ன திரைக்கு என்னை கொண்டு வந்தது ராதிகா அம்மா. அவங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு என்னை கொண்டு வரல, சித்திங்கிற ஒரு சீரியலுக்கு என்னை கொண்டு வரலைன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதில் ஒரு பத்மாவதின்னு ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொண்டு வந்து என்னை ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. சும்மா சொல்லக்கூடாது. சாய்பாபா கோயிலில், மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் தான் என் பையன் சின்னது, ரேயான் சின்ன பாப்பா, ரெண்டும் நாங்கள் கோயிலுக்கு போனதான் பார்த்துட்டு, என்ன சாந்தி எப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு. அப்போ தான் நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நடிக்கிறேனே அப்படின்னு. உடனே கூப்பிட்டு எனக்கு அப்போவே அன்னைக்கு நைட்டே ராஜா ஸ்ரீதர் சார் வந்தார், ஃபோட்டோ வாங்கினார், எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்து கொடுத்தாங்க. சேனலில் ஓகே பண்ணாங்க சன் டிவியில். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஷூட்டிங் போவாங்க. அன்றைக்கி எனக்கு 750 ரூபா சம்பளம். வெறும் 750 ரூபா சம்பளம். என்ன அது வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்கேன். நான் பல நாள் அந்த காசு கூட இல்லாமல் கூட வாழ்ந்திருக்கோம். அதனால் அந்த காசு கிடைக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா என் கையில் கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்கு போனால் இவர் உடம்பு முடியாமல் இருப்பார். அவருக்கு மெடிக்கலு அது இது எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் பெட்டு முடியாமல் தான் இருந்தார். அவருக்காக நான் எல்லாமே பார்த்தேன். 11 லட்ச ரூபாய் கடன் இருந்தது. மெட்டியோலி நடித்தேன், மலையாளம் நடித்தேன். அப்படி தான் அந்த கடனை தீர்த்துட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்தேன் நான். அது மாதிரி லைஃப்பில் இன்னைய வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு. பெரிய 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 இதெல்லாம் பட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் எப்படி நடிக்காமல் இருக்கும்போது அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, நான் எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிறப்ப நினச்சிருக்கீங்களாங்க? டிவோர்ஸ் வரைக்குமே போயிருக்கோம். வேண்டாம். ஒரு நாள் ரொம்ப அடிச்சிட்டார் என்ன.
ஒன்றுமே இல்லாத ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், 2வது பாப்பா. அப்போது 6 மாதம் இருக்கும். நல்ல உடம்பு, நான் பெரிய உடம்பு, எனக்கு 90-100 கிலோவுக்கு மேலே ஏறிட்டேன், வெயிட் ஏறிட்டேன், உடம்பு பூரா ஸ்வெல் ஆயிடுச்சு. ஓகே. அதனால காலெல்லாம் ஒன்று ஒன்று பெருசாக வீங்கிடுச்சு, ரொம்ப ஸ்வெல்லிங் வந்து. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இவங்க உடம்புல பிளட்டே இல்லை, இந்த ப்ரெக்னென்சி என்ன, எப்படி இவ டெலிவரி பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அந்த டைமில் இவர் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாரு. ஊருக்கு போகணுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், வீட்டில் என் தம்பி இருக்கான், அவரோட அக்கா பையன் இருக்கான், எல்லோரும் இருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க மெய்ட்ஸ் இருக்காங்க, 5-6 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆகணும். அது சாப்பாடு பண்ணோன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு தான் போக முடியும்னா, அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, அவங்க எங்கே போய் சாப்பிடணுன்னா அதை எப்படி எங்கே போய் சாப்பிடுவாங்க, வீட்டில் ப்ரொவிஷன் இருந்தால் தான் சமைச்சு அவங்க சாப்பிட முடியும், ஆளுங்க சமைச்சு போடுவாங்க, சாப்பிட்டுப்பாங்க, வீட்டோட வேலைக்காரங்க இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க. நான் யோசிச்சு இல்லைங்க, இவ்வளோ தான் சொன்னேன். இதெல்லாம் அவர்கிட்ட பேசலை, நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட இல்லைங்க, என்ன இல்லை மயிறு இல்லை இப்படின்ட்டாரு. சொல்லி அடிச்சாரு பாரு, என்ன அடிச்ச அடியில் நான் போய் சோஃபாவில் போய் விழுந்துட்டேன். இந்த மாதிரி சோஃபாவில் போய் இப்படி உட்காந்து, அந்த சோஃபா வீல் சோஃபா, இவர் என்னை பிடிச்சி தள்ளினதில் நான் போய் விழுந்தேன் இல்லையா, அந்த சோஃபா இப்படி போயிடுச்சு. நைட்டி தான் போட்டிருக்கேன், அப்படியே ஃபுல்லாக இப்படி இருக்கேன், எல் ஷேப்பில் கிடக்குறேன் நான். அப்போ பசங்கள்லாம் ஓடி வந்து அவங்க அக்கா பையன், என்ன மாமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வயிற்றுல புள்ள இருக்கு மாமா, எதா ஆச்சுன்னா என்னத்துக்காக. என் தம்பிக்கும் வந்துச்சு, என் தம்பி டேய் அப்படின்னு கூப்பிட்டான், ரொம்ப மரியாதை கொடுக்குற பையன் அவன். அப்படி சொல்லவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவருக்கே அந்த செஞ்சது என்னன்னு புரியல, அப்படியே நின்றுட்டுருக்காராம். எங்கள் செக்யூரிட்டி தாத்தா ஓடி வந்து, பக்கத்தில் தான் அப்பாவும் அம்மாவும் தங்கியிருந்தேன். செக்யூரிட்டி அண்ணா என்ன பண்ணிட்டார், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் உடனே வாங்க, பாப்பாவை கூப்பிட்டு போயிருங்க, இனிமேல் இவனோட நம்ம பாப்பா வாழக்கூடாது. ஏன்னா அவர் சின்னதுலேருந்து என்னை வளர்த்துனவர், குழந்தையிலேருந்து என்னை பார்த்த மனுஷன். அவர் என்ன சொல்லிட்டார், இனிமேல் பாப்பா அவனோட அந்த புறம்போக்கோட வரக்கூடாதுன்னு இப்படி சொல்லிட்டார் போல இருக்கு. கேட்டோன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சு. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்ன பிரச்சனை, நான் வரமாட்டேன், அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி இவனை, என் பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவள் சொத்தழிச்சான், எல்லாத்தையும் அடித்தேன், இன்றைக்கி நடு தெருவில் நிற்கிறது, அவளை அடிக்கிறான் அவன்னு கேட்டு, அப்பா போய் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்பா காரை கொடுத்து என்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து தாத்தா கூப்பிட்றாரு, தம்பியும் சொன்னாக்கா வாக்கா போகலாம், நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நேராக காரில் ஏறி என்னை கொண்டு அக்கா வீட்டில் விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்பா என்னை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவார், வேணாம், என்னோட கோலம் பார்த்தாலே அப்பா கஷ்டப்படுவார், அதனால் என்னை கொண்டு போய் அக்கா வீட்டில் விட்டுருங்க. நான் அக்கா வீட்டில் விட்டேன்னா எங்கள் அக்காவுக்கு என்னை பார்த்த உடனே இந்த விஷயம்லாம் சொன்னோன்னே எங்கள் அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. வக்கீல் வந்தார், பேசினார், இவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க கூட இவள் வாழ முடியாது. ஏன்னா எங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தார் இவர். ஓகே. டிவோர்ஸ் பண்ணணும், பண்ண விட்டுருங்க, என் தங்கச்சி புருஷன் இல்லாமல் வாழட்டும், குழந்தைங்க தானே, அந்த பிள்ளையும் நான் பார்த்துக்கிறேன், என் வயிற்றில் இருக்க பிள்ளையும் பேரை வச்சு நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா டிசிஷன் எடுத்துட்டாங்க. எங்கள் அக்கா ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் யாரும் நோ சொல்ல மாட்டாங்க. உடனே இவருக்கு விஷயம் போயிடுச்சு. போன உடனே 4 நாள் கழித்து வந்து எங்கள் அக்கா காலில் விழுந்தார். விழுந்து, இல்லை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து சாந்தி என் கூட அனுப்பிச்சிருங்க, என்னால் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா. இல்லை அதெல்லாம் அனுப்ப முடியாது, உன்னை நம்பி எப்படி அனுப்புறது, நீ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் வில்லத்தனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி அனுப்புறது, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படி கேட்டு எங்கள் அக்கா ரொம்ப திட்டி விட்டு கடைசியில் சொல்லி அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணிட்டாரு. சமாதானம் பண்ணிட்டாரு. இன்றைக்கி அனுப்ப முடியாது, 2 நாள் அவன் இங்கே இருந்துட்டு வரும், உடம்பு பார்த்து வரட்டும் சொல்லிட்டு விடவே இல்லை. அங்கேயே நின்று தர்ணா பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகல, ஏன்னா எனக்கு விதி அவர் தான். எனக்கு தலையில் எழுதப்பட்ட விதி வில்லியம்ஸ். அந்த விதிக்குள்ளேருந்து என்னால் வெளியே போக முடியல. அதனால் அப்படியே அவரோட
அந்த வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்து கொஞ்ச காலம் அவரோட நான் பேசவே இல்லை. கடைசி காலகட்டம்லாம் அவரோட நான் பேசுகிறதே கிடையாது. என்னன்னா என்ன அவ்வளோதான், சாப்பாடுன்னா கொடுப்போம் அவ்வளோதான், சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு இருப்பார். அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவர் டேபிளுக்கு போயிடும். பசங்க நல்லா பேசிப்பாங்க, அப்பா அப்பான்னா அவங்ககிட்டலாம் அவர் இதாக இருப்பார். நான் மட்டும் அவர்கிட்ட பேசுவேன். அப்படி தான் அவர் ஹைதராபாத்துக்கு கதை எழுதணும்னு போய் அங்கே தான் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியும் 1.5 லட்ச ரூபா நான் அவருக்கு செலவு பண்ணி ஆப்ரேஷனை முடிச்சு, ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவர் செத்தா சாவட்டும், நான் அவரை பொழைக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. என் பிள்ளைங்களுக்கு அவர் அப்பா, பொழைக்க வச்சு தான் ஆகணும் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு 73, அவரை எப்படி நீங்கள் காப்பாற்ற முடியும்? ஹை சுகரு, டயபெட்டிக் ஹையாக இருக்குது, 590, எப்படி அவரை நீங்கள் காப்பாற்ற முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. அவருக்கு கடவுள் புண்ணியம், அவர் பொழைச்சி வெளியே வந்துட்டார். வந்து 1 வீக்கு கூட இருக்கல, போயிட்டார். அந்த லாஸ்ட்டு தான் அவர் அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறார். என் கூட வந்து நான் லட்சக்கணக்குக்கு பணம் கொண்டு யாருக்கு கொடுத்தாலும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாலும் யாரும் வரமாட்டாங்க. அவர் நிறைய கஷ்டப்பட்டார். இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதும் சரி, நிறைய பேருக்காக அவர் பாடுபட்டிருக்கார். ஆனால் யாருக்கும் அந்த நன்றி விசுவாசமே இல்லாமல் போச்சு. அதுக்கு தான் நான் ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி நான் சொன்னேன். அதை நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ நீங்கள் தப்பு கிடையாது. நான் சொன்னதில் எனக்கு தப்பாகவே தோணலை. என்னோட ஆதங்கத்தை நான் சொன்னேன். என் கணவர் பட்ட கஷ்டத்தையும் கடைசி காலத்தில் அவர் இருந்த வாழ்க்கையும் இவங்க எல்லாருக்குமே தெரியும். அன்பா 2 வார்த்தை அதுதான் தேவைப்பட்டுச்சே தவிர பணம் தேவையில்லை எங்களுக்கு. ஒரு கல் உடைக்கிற இடத்துல போய் ஒரு நாள் கல் உடைச்சா அதில் கிடைக்கும் காசு, அதுவும் பணம் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு கேமரா முன்னாடி போய் நின்று நடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. அங்கேயும் லைஃப் கஷ்டம் இருக்குமா, அதுலேயும் கஷ்டம் இருக்குது. மக்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. எதுவுமே வாழ்க்கையில் ஈஸி கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் நமக்கு காசு சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா எப்படி நமக்கு வருமானம் வரும்? இப்போ ஒருத்தங்க சமைக்கிறாங்கன்னா 10 பொருள் வச்சு அவங்க அதை போட்டு கிண்டி கிளறி வேர்த்து விறுவிறுத்து கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சு அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கான இது கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தான். கொளுத்து வேலை செய்கிறாங்கன்னா பாண்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. 5 நிமிஷம் நடிக்கிறதுக்கு பாண்டை தூக்கி வச்சா நமக்கு தலை வலிக்குது. ஆனால் அதே வேலையை கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 10 மணி நேரம் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அது இன்னைய வரைக்கும் யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் கூலிக்காரன், சாயந்தரம்னா கூலி வாங்கிட்டு அவன் போகிறான். காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே இதுதான் நினைக்கிறான். எல்லா தொழிலையுமே கஷ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் நான் வந்தோடனே கேட்குறேன், அங்கே என்ன அத்தனை பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அப்போ இந்த ஓனருக்கு நல்ல மனசு, பிரித்து வைக்கக்கூடாது. பிரித்து வச்சா அவங்களுக்குள்ள ஒரு பார்ஷாலிட்டி வருங்கிறதுக்காக தான், அந்த ஒத்துமைக்காக தான் அந்த இடத்துல அத்தனை பேரையும் ஒன்றா, ஸ்டாஃப் எல்லாரையும் ஒன்றா ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஓனருடைய மனசு என்ன நினைக்குது, இவங்க எல்லாரும் இப்படி இருந்தால் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நல்ல ஒத்துமையாக இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால தான், அந்த நல்ல மனசு அவருக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் அவர் அத்தனை பேரையும் ஒரு ஹாலுக்குள்ளே ஒன்றா உட்கார வச்சுருக்காரு இல்லையா? நாளைக்கு ஒன்று இல்லை ஒன்றுன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதானாலும் 10 பேர் இருப்பாங்க கூட. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதை பார்த்தோன்னே அதுக்கு தான் நான் கேட்டேன். நான் சில விஷயங்களை கவனிக்கும் போது நான் கேட்டுருவேன், யாராக இருந்தாலும் இது என்ன இப்படி இருக்குது. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா போவேன். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். வண்டியை நிறுத்தி இறங்கி போய் பார்ப்பேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அவங்களுக்கு ஏதாவது தேவையா, ஏதாவது வேணுமா. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் போய் பண்ணியிருக்கோம். நானும் என் டாட்டர்ஸும் போய் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதனால் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு போகிறதுல தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு மெஷின்.
நடிகர் நடிகைகள் எல்லாருமே ஒரு மெஷின் தான். நிஜமாவே இதில் வந்து நம்ம நடிக்கிறோம், உணர்ச்சி பூர்வமாக நடிக்கிறோம், ஐயோ நீங்கள் நல்லா நடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அது கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த ஒரு பேர் மட்டும்தான் கடவுள் மூலியமாக அவங்க வாயில் நமக்கு கிடைக்குது. அதுக்கான தேங்க்ஸை வந்து நம்ம கடவுளுக்கு தான் சொல்லணும், நன்றியை வந்து கடவுளுக்கு தான் சொல்லணும். அது நமக்கு கிடைச்சதில்லை, கடவுளுக்கு கிடைச்சதான ஒரு விஷயமா தான் இன்னைய வரைக்கும் நான் வந்து நினச்சிட்டு போகிறேன். அதனால் அவர் என்ன தவறு செஞ்சாலும் என்ன செஞ்சுருந்தாலுமே நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி நான் அவர் முன்னாடி நின்று கேட்குற என்ன விஷயமா இருந்தாலும் என்னை பார்க்க வர ஜோசிக்காரங்களோ இல்லை ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் இருக்கேன், யாராவது வீட்டுக்கு வந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட தான் இங்கே இருக்காருன்னுவாங்க. ஆமாம், அது எனக்கே ஒரு புரியாத விஷயமா தான் இருக்கும். ஆனால் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எனக்காவது ரொம்ப தனியாக இருக்குமே அப்படி வந்து எனக்கு நான் ஃபீல் ஆயிடுச்சு, நான் படுத்துட்டு இருந்தேன்னா என் பக்கத்தில் சிகரெட் ஸ்மெல் வரும், பீடி ஸ்மெல் வரும். அப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், என் வீட்டுக்காரர் என் பக்கத்தில் தான் இருக்கார். அப்போ மற்றவங்க சொல்கிறது உண்மையான விஷயந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோசிகர் சொன்னார், மா உன்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவன் உங்க கூட தான்மா இருப்பான்ட்டார் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லேடி. அவங்க அப்படியே சொன்னாங்க, உங்களை கூப்பிட்டு போகிற வரைக்கும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார், அவர் உங்களை விட்டு போக மாட்டாருன்னா. கல்லறையில் சிகரெட் ஏற்றி வைக்கிறேன், அந்த சிகரெட் எரியுது. எப்படி எரியும்? ஒருத்தர் இழுக்காம அந்த சிகரெட் எப்படி எரியும்? கல்லறை மேலே வச்சு பூ வச்சு சுற்றி பூ வச்சு நடுவில் சிகரெட்டை பற்ற வச்சு நல்ல தம்பி இழுத்து வைக்கிறான், ஃபுல்லாக இழுத்து ரவுண்டாக போகுது. ஓகே, அப்போ இன்னும் அந்த ஆத்மாவோட சக்தி அந்த இடத்துல இருக்குதுன்னு தான் அர்த்தம். நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் அந்த ஆத்மாவோட சக்தி இருக்குது. என் கூட இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் ஒரு துளி கண்ணீர் விட்டால் போதும், அந்த பிரச்சனை எப்படி பனி போல் சால்வ் ஆகுறதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. அவர் இருக்கும்போது எனக்கு என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியாதுமா. அவர் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். Taste the Daily.